டே 10. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்க தான் பாப்பாவுக்கு வேக வச்சு மசிச்சு கொடுத்துருக்கேன். நான் வந்து ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதில் தோல் எல்லாத்தையும் நல்லா சீவிட்டு, மண் இருக்கும் ஃபஸ்ட் நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் தோல் எல்லாத்தையும் சீவிட்டு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இட்லி தட்டில் வச்சு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். சக்கரவள்ளி கிழங்குல வந்து நிறைய ஃபைபர் இருக்குது, அதாவது நல்லா கரையாத நார்ச்சத்து வந்து நிறையா இருக்கிறதுனால பேபிக்கு டைஜஸ்ட் ஆகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் பாதி வேகாமல் நீங்கள் கொடுக்கும்போது செரிமானம் ஆகிறதுக்கு கஷ்டப்படலாம் பாப்பாவுக்கு. அதனால் நல்லா ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் பாப்பாவுக்கு நல்லா மசிச்சு தண்ணி இல்லைன்னா பிரஸ்ட் மில்க் ஆர் ஃபார்முலா மில்க் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது நீங்கள் ஸ்மால் குவான்டிட்டியாக தான் கொடுக்கணும், அதாவது கொஞ்சமாக தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஜாஸ்தியாக கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வர்றதுக்கு, செரிமான ப்ராப்ளம்